ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, அதே போல் காமன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அண்ட் எஸ்ஜிடி, அதாவது டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க எழுதக்கூடிய அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்மளால பார்க்கவே முடியாது. கொஸ்டின் பேப்பர் மாடல் எடுத்து பார்க்கும்போது மினிமம் 2 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கூட கேட்டுருவாங்க. ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல 4-5 ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது 6th, 1st, 2nd, 3rd டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா போயம், எல்லா லைனும் அதுக்கு எந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு ஆர் பொயட்டிக் டிவைஸ் அந்த இன்ஃபர்மேஷன், அதே போல் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 1st டேர்ம், 2nd டேர்ம், 3rd டேர்மில் இருக்கக்கூடிய ஃபுல் போயம், அதே போல் நம்ம 6th எப்படி பார்க்குறோமோ ஃபுல் இன்ஃபோ இருக்கும். அண்ட் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் புக்காகவே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, டேர்மாக இருக்காது. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபுல் புக்கில் இருக்கிற ஃபுல் போயம், அதோட லைன்ஸு, அந்த லைனுக்கு உண்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட போயம்ல இருந்து அந்த லைனை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐடென்டிஃபை த பொயட்டிக்கல் டிவைஸு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் போயம்ஸு இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும், புக்கில் கொடுத்துருப்பாங்க. த crocodile பை லீவிஸ் கேரல், ட்ரீஸ், இட்ஸ் அடாப்டட் அண்ட் பேஸ்ட் ஆன் எ போயம் பை சாரா கால்ரிட்ஜ், அண்டு ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் பை ராஜ் ஆறுமுகம். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 போயம் அண்ட் அந்த போயமோட டெக்ஸ்ட் இன்ஃபோவும் உங்களுக்கு இதில் இருக்கும் ஃபஸ்ட்டு பேஜில். ஒரு சில பேர்கிட்ட வந்து புக்ஸ் இல்லை அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்கிறீங்க, அவங்களுக்காக நம்ம அந்த போயமே வந்து அந்த டெக்ஸ்டே நம்ம கொடுத்துருக்கோம், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது அந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். அதாவது இந்த பொயட்டிக் டிவைஸ் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் டெஃபனிஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது போயட்ஸு, கவிஞர்கள் வந்து ஒரு பாடலோட அந்த அழகை மேம்படுத்துறதுக்காகவும் அதே போல் அதை இன்னுமே வந்து மேம்படுத்தி சொல்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் வந்து இந்த பொயட்டிக் டிவைஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவிஞர்கள் பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, ஓமை, ஓமேயம், சந்த நயங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் இங்கிலீஷ்லேயுமே வந்து இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பயன்படுத்தப்படுது. அப்போது அந்த லைனில் அந்த வார்த்தைகள், அதுக்கான அர்த்தங்கள், அதோட டெஃபினேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளால் ஈஸியாக வந்து அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைம் ஸ்கீமில் இருந்து ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸு கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் வைஸு. அந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைனு, டெக்ஸ்ட்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருப்போம். அதாவது லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைனா செகண்ட் லைனான்ற இன்ஃபோ, டெக்ஸ்ட் ஆக்சுவல் லைன் ஆஃப் த போயம், அண்டு எக்ஸ்க்ளமேஷன். இந்த போயம் வந்து ஃபஸ்ட்டு 6th டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய crocodile, அதோட ஹவு டத் த லிட்டில் crocodile அப்படின்னு இருக்குது. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன், ஆச்சரியக்குறியோட சொல்கிறது. ஹவு டத் த லிட்டில் crocodile, இந்த சிறிய முதலை எப்படி இருக்குது அப்படின்னு தானே இந்த லைனோட அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸ்க்ளமேஷனும் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு லைனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டெய்ல். அதாவது இது வந்து இமேஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இமேஜரி அப்படின்னு சொன்னால் அதாவது வேர்ட்ஸோ இல்லை பிக்சரையோ மனதளவில் நம்ம வந்து கற்பனை பண்ணி சொல்லக்கூடியது இமேஜரி. இந்த இமேஜரி பார்த்தீங்கன்னா அதாவது
சவுண்டு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, டச்சு அண்டு சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பனையான பிம்பங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்னு சொல்கிறது ஒரு இமேஜரி. அதாவது போயட்ஸ் வந்து தங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த கற்பனையை சொல்கிறதுக்கு அந்த வர்ணனை மொழியை பயன்படுத்துறதுக்காக சொல்லப்படுது. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இமேஜரி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் அண்ட் அதுக்கடுத்த லைனு ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். இந்த 2 லைனுமே பார்த்தீங்கன்னா இமேஜரி தான். ஆல்ரெடி நம்ம சொன்னது போல், அதாவது இதோட 5 டைப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய ஒரு டைப்பு சேர்ந்ததாக இருக்குது. நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. இமேஜரினா 5 டைப் இருக்கும். அண்ட் இந்தந்த லைன்லாம் இமேஜரி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், அதோட 5th லைன் பார்க்குறோம். ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். இந்த இடத்துல ஹீ அப்படின்னு சொல்கிறது வந்து crocodile தான். இது வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்ற போயட்டிக் டிவைஸ். அப்போது பர்சானிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித பண்புகளை வந்து உயிரற்ற பொருள், அதே போல் அதோட குணங்களை வந்து உயிருள்ள பொருளாக ஏற்றி சொல்கிறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். இந்த இடத்துல ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின் அப்படின்றது ஒரு பர்சானிஃபிகேஷனாக அமையுது. அடுத்து ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ் அப்படின்றது இமேஜரி அப்படின்ற போயட்டிக் டிவைஸு. கிளாஸ் அப்படின்னும் போது அதோட நகங்களை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ், அகெயின் அது வந்து crocodile தான் குறிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் அப்படின்ற 7வது லைனும் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதெல்லாம் வந்து மனித பண்புகளை குறிக்கக்கூடியது. எங்கேயாவது நம்ம வந்து யானை சிரித்தது, புலி சிரித்தது அப்படின்னு சொல்லுவோமா, மனிதர்கள் தான் சிரிக்கும் பண்புகளை பெற்றிருக்கிறாங்க. அதாவது உயிரற்ற பொருள்களோ மற்றும் அதோட குணங்களை ஏற்றி சொல்வது தான் பர்சானிஃபிகேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த இடத்துல வந்து ஸ்மைலிங் ஜாஸ், ஒரு முதலை அந்த ஜாஸ் மூலமா சிரிக்குது அப்படின்றது வந்து மனித பண்புகளை வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷனுக்குள்ளே வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போயம் ஃபுல்லாக 8 லைனுமே எந்தெந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வருது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம், அதோட இமேஜ் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு அண்ட் அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இப்போ நம்ம பார்க்குறோம். அதோட ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். அஃப்கோர்ஸ் இது இந்த லைனுக்கு எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா த பீப்புள் கியூவர்ஸ் இன் த ப்ரீஸ், அதுவுமே வந்து பர்சானிஃபிகேஷனில் வருது. ஆல்ரெடி நம்ம அதோட டெஃபினிஷனையும் பார்த்தோம். தேர்ட் லைன் பாருங்கள். த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால், த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இதுக்கு இந்த 2 லைனுக்குமே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அடுத்தது இந்த ட்ரீஸ் போயமில் வரக்கூடிய 5th லைன், த tamarind gives us a pleasant shade அப்படின்ற லைனு அலிட்ரேஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. ஸோ அலிட்ரேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்த்துடலாம். அது வந்து ஒரே கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட் அப்படின்னா ஒரு மெய்யொலியோட சவுண்டு அடுத்து வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா த tamarind gives us a pleasant shade, தல வரக்கூடிய டி, tamarind வரக்கூடிய டி, இந்த 2 சவுண்டுமே பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்டு. நம்ம ஆல்ரெடி மெய்யொலி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த எழுத்துக்கள் ஒரு வரியில் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்குமானால் அது வந்து அலிட்ரேஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அடுத்த லைன் பாருங்க. த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் எ பிளேட். இதை வந்து சிமிலி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இது ஃபஸ்ட்டு வரக்கூடியது சிமிலி அப்படின்ற டிவைஸு. சிமிலி அப்படின்றது என்னன்னா 2 இன்ஃபோவை அல்லது விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து சிமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் டெஃபினேஷன். இது பொதுவாக வந்து ஆஸ், ஏஎஸ் ஆஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் லைக், LIKE,
அண்டு இன்னொரு வேர்டு இருக்குது ஜஸ்ட் ஆஸ். இந்த வார்த்தைகள் ஒரு வரியில இடம் பெற்றிருக்குமானா அது வந்து சிமிலி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வரும். ஜஸ்ட் வந்து கம்பேரிசனுக்காக சொல்லக்கூடியது. இந்த லைன்லயும் பார்த்தீங்கன்னா த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் ஆஸ் அப்படின்னு 2 முறை வந்திருக்குது. அது ஒரு க்ளூவா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது இது வந்து சிமிலி அப்படின்ற டிவைஸ்ல வரும். அடுத்த லைன் பார்க்குறோம். த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். இந்த வரி அலிட்ரேஷனை சார்ந்தது. அகைன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், அலிட்ரேஷன் அப்படின்றது கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அடுத்தடுத்து வரும்போது அது ஒரு அலிட்ரேஷன். இந்த இடத்துல த டீக் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த வேர்டில் டீல வரும். அதனால் அது வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டு அலிட்ரேஷனை மீன் பண்ணுது. அண்ட் தென் 8th லைன் பாருங்க. த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். இது வந்து பர்சானிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி பர்சானிஃபிகேஷனோட டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மில் வரக்கூடிய லாஸ்ட் போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். அதோட இமேஜை பார்க்குறீங்க. அண்ட் தென் இந்த போயமில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. மை மதர் வுட் சே. இது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே கிடையாது. அடுத்து லிட்டில் பாய் ராஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எபித்தட் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அப்போ எபித்தட் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறது, ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ குறிக்கும் பொழுது யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட். அப்போது அடைமொழியை வச்சு சொல்லும்போது அது வந்து எபித்தட் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். அதாவது பட்ட பெயரோ சிறப்பு பெயரோ வச்சு சொல்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைனில் லிட்டில் பாய் ராஜ். ஸோ லிட்டில் பாய் அப்படின்றது வந்து எபித்தட் அப்படின்ற டிவைஸில் வருது. அதனால் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே இடம்பெறுது. கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம். அந்த லைன் வந்து அவ்வளவே தான் இருக்கும். சின்ன சின்ன வரிகளை கொண்ட போயமாக இருக்கும் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா சினமன், பீட்டில் லீவ்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வரிகளுக்கெல்லாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அஃப்கோர்ஸ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கில் வரக்கூடிய ஜி வந்து அலிட்ரேஷனாக நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் 7th லைன் அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் அப்படின்றதும் அலிட்ரேஷனாக வருது. ஸோ நீங்கள் இந்த டைமுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோவில் வரக்கூடிய எஸ் அண்டு ஷாப்ஸில் வரக்கூடிய எஸ். இது 2 வேர்டுமே கான்சனன்ட் சவுண்ட்ஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இதை நம்ம அலிட்ரேஷனாக சொல்கிறோம்னு சொல்லி. லாஸ்ட் லைன் சிங்கிங் ஆல் த வே அப்படின்றது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே கிடையாது. ஓகே, 9th லைன் அதே சேம் போயமில் அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ அண்ட் வாட் ஐ வுட் வாண்ட் ஐ ரேட்டில் ஆஃப் த லிஸ்ட். இந்த 3 லைனுக்குமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அடுத்து செசமி சீட்ஸ் ஆனியன்ஸ், இது அலிட்ரேஷன்லேயும். டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ் அண்ட் பேக் ஹோம், மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ், இது எல்லாமே வந்து எந்த டிவைஸுமே வராது. லாஸ்ட் லைன் அவுச், அதுலேயே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேஷனாக இருக்குது. நீங்கள் 12th லைனில் பார்க்கலாம். செசமி சீட்ஸ் அண்ட் ஆனியன்ஸ்க்கு மட்டும் அலிட்ரேஷன் வருதே, டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ்க்கு அலிட்ரேஷன் இல்லையேன்னு தோணும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எந்த வேர்டுமே அந்த எந்த கான்சனன்ட்டோட ஒத்து போகாது. ஃபர்ஸ்ட் வேர்டில் டி வரும், செகண்ட் ஏ அண்ட் தென் பி. எதுவுமே வந்து ஒரு முறைக்கு மறுமுறை அது ரிப்பீட் ஆகலை. அந்த கான்சனன்ட் சவுண்டு, அந்த மெய்யொலி ரிப்பீட் ஆகலை, அதனால் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் போயம்ஸ். அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க், எட்கர் ஆலன் கெஸ்டோட போயம். செகண்ட் போயம் ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ் பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோடது. இந்த 2 போயமோட ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீம் ஒர்க்கோட இமேஜ். அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு லைனு இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அப்படின்றது அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன் எப்படி வருதுன்றது நம்ம பல முறை பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டர்ட் எ ஸ்டார் அப்படின்றது மெட்டாஃபர். இது வரைக்கும் மெட்டாஃபர் அப்படின்ற டிவைஸை நம்ம பார்க்கல. அதோட டெஃபனிஷனை நம்ம வந்து பார்க்கல. ஸோ மெட்டாஃபர் அப்படின்றது என்னன்னா,
ரெண்டு வேறு வேறு இருக்கக்கூடிய மீனிங்கை மறைமுகமாக சொல்கிறது. அதே போல் இதுதான் வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்ட்லி நம்ம பார்த்த சிமிலி மாதிரியே இருக்கும். அதாவது லைக்கு, ஆஸு, ஜஸ்ட் ஆஸ் அப்படின்ற வேர்ட்லாம் இருந்தால் அந்த லைன் வந்து சிமிலி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த வேர்டே இருக்காது. லைக் இருக்காது, ஆஸ் அப்படின்ற வேர்டு இருக்காது, ஜஸ்ட் ஆஸ் அப்படின்ற வேர்டு இல்லாமையே ஒரு லைன் வந்து அந்த மீனிங்கை கம்பேர் பண்ணுமானால் அது வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் பாருங்க, அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார் அப்படின்ற வரி வருது. அப்போது கம்பேர் பண்ணலை, ஆனால் கம்பேர் பண்ணி தான் மறைமுகமாக சொல்கிறாங்க. அதனால் இந்த லைன் வந்து மெட்டஃபர். அண்ட் தென் தேர்ட் லைன் பாருங்கள், பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் அப்படின்றது அலிட்ரேஷன். ஃபோர்த் லைன், டஸ் நாட் டெல் த மேன் யூ ஆர் அப்படின்றது எந்த டிவைஸுமே கிடையாது. அண்ட் தென் ஃபிஃப்த் லைன், ஃபார் தேர்ஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே அப்படின்றதும் மெட்டஃபர். இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுது, அதனால் இந்த வரியுமே வந்து மெட்டஃபரில் வருது. நெக்ஸ்ட் ஒன், வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சிக்ஸ்த் லைன் ஆஃப் த போயம், அதுவுமே வந்து மெட்டஃபர் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன், அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்டு டுடே அப்படின்றது எந்த நெக்ஸ்ட் இஸ் ஹவு டு யூ புல் வித் த டீம் அப்படின்றதும் மெட்டஃபர். அண்ட் தென் நைன்த் லைன், தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட் அப்படின்றது ஹைப்பர்போல். ஹைப்பர்போல் அப்படின்றது என்னென்னா, தமிழில் சொல்லும்போது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எக்ஸாகரேஷன், நத்திங் பட் மிகைப்படுத்துதல். அதாவது ப்ரைஸ் பண்ணுறது, ஒரு நார்மல் லிமிட்டுக்கு மேலே போயிட்டு ஒருத்தரை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது, அதாவது எக்ஸாகரேட் பண்ணி சொல்லக்கூடியது. அதுதான் வந்து ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த போயமில் இருக்கக்கூடிய 10th லைனு பார்க்குறோம். தே மே சிங்கிள் யூ அவுட் அண்ட் ஃபேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐரணி. ஐரணி அப்படின்னு சொல்லும்பொழுது முரணில் வரக்கூடியது, அதாவது முரணாக வந்து சொல்கிறது, முரண்பாடாக இருக்கிறத வந்து ஐரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் அப்படின்றது மெட்டாஃபர். அகெயின் ஒரு கம்பேரிசன். அதுக்கு அடுத்த லைனும் பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் தான். ஆர் யூ வில் நெவர் வின் த கேம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து ஹோ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அடுத்து பை த மேன் வித் எ செல்ஃபிஷ் ட்ரீம் அப்படின்றது எந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயுமே வரல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 15th லைன் பார்த்தீங்கன்னா, ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் அப்படின்ற வரியும், பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம் அப்படின்ற வரியும் பர்சானிஃபிகேஷனில் வருது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 வரிகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் வரல. அதாவது யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி ப்ரைஸ்டு ஃபார் ஸ்கில் பட் எ கிரேட்டர் திங் டு டூ அப்படின்ற 2 வரிகளுமே வரல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா, இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யூ வில் அப்படின்றது பேரலலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அதாவது பேரலலிசம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மேட்சிங் வேர்ட்ஸ், ஃப்ரேஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது பேரலல் பண்ணி சொல்லக்கூடியது, இணையாக வந்து சொல்கிறது, ஒரு ரிதமிக்காக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னும் இதை சொல்லலாம். நீங்கள் இந்த வரியை படிக்கும் போதே தெரியும், இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் அப்படின்னு ஒரு ரிதமிக்காக சொல்லக்கூடியது. இது எல்லாமே பேரலலிசத்தில் வரக்கூடிய லைனு. அண்ட் தென் 20th லைன் பார்க்குறோம், ஆன் த கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ அப்படின்றது வந்து அகெயின் மெட்டாஃபரில் கம்பேர் ஆகி வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த போயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் போயம் அப்படின்னு சொல்லலாம். 21வது வரி பார்க்குறோம், இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மென் டு ஸ்கோர் அப்படின்றதும் ஒரு கம்பேரிசன், அது மெட்டாஃபர் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அதற்கு அடுத்த லைனு, வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம் அப்படின்றது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் வரல. அடுத்து இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அப்படின்றதும் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம் அப்படின்றதும் மெட்டாஃபரில் வருது. இதோட அந்த போயம் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் அதுக்கடுத்த போயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ், அதோட இமேஜை பார்க்குறோம். அண்ட் தென் அந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறோம். அதோட ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா,
ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ் ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இந்த பர்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது, சிமிலி அண்ட் தென் ரெப்படிஷன். அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிறதுனால ரெப்படிஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ் ஃபாஸ்டர் தென் விச்சஸ் அப்படின்றது ஆஸ் லைக் இல்லாமையே கம்பேரிசனில் வர்றதுனால இது சிமிலியிலையுமே இந்த லைன் உங்களுக்கு வருது. சப்போஸ் உங்களுக்கு இந்த லைன் கொடுத்துட்டு சிமிலி, ரெப்படிஷன், பெர்சானிஃபிகேஷன் வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் கொடுக்கும்போது நீங்கள் சிமிலி அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணாலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெப்படிஷனில் மார்க் பண்ணாலும் அது வந்து கரெக்டான ஆன்சர் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம். பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிச்சஸ். இது வந்து ஒரு இமேஜரி. ஆல்ரெடி நம்ம இமேஜரியை பற்றி பார்த்துருக்கோம். அதோட 5 டைப்புமே வந்து பார்த்துருக்கோம். அதாவது விஷுவல் இமேஜரி, ஆடிட்டரி இமேஜரி, சென்சரி இமேஜரி, அண்ட் தென் கெஸ்டேட்டரி இமேஜரி, டாக்டைல் இமேஜரி. இது எல்லாமே அதோட டைப்ஸ். ஜஸ்ட் நீங்கள் அதோட டைப் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அண்ட் இந்த லைனுமே இமேஜரி அப்படின்னு தெரிஞ்சால் போதுமானது. அதுக்கு அடுத்த லைன் பார்க்குறோம். அண்ட் சார்ஜிங் அலோன் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில் அப்படின்றது சிமிலியில் வருது. அடுத்து ஆல் த்ரூ த மெடோஸ் அண்ட் ஹார்சஸ் அண்ட் கேட்டில். அதற்கு அடுத்த வரி ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளெயின் அப்படின்றதும் உங்களுக்கு இமேஜரியில் வருது. அடுத்த லைனு ஃப்ளை ஆஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின், அஃப்கோர்ஸ் சிமிலியில் வருது. அடுத்து அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்றது ஹைப்பர்போல், அதையுமே நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்த லைனு பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் குவாலிட்டிஸை ஆட்ரிபியூட் பண்ணுறது போல், அதனால் அது வந்து பர்சானிஃபிகேஷன். அடுத்த லைனு ஹியர் இஸ் எ சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் அப்படின்றது அலிட்ரேஷன். சைல்டில் வரக்கூடிய சி, கிளாம்பர்ஸில் வரக்கூடிய சி, அந்த கான்சனன்ட் சவுண்டு. ஸோ இது வந்து அலிட்ரேஷன். அடுத்து 10th லைன் ஆஃப் த போயம் பார்க்குறோம். ஆல் பை himself and gathering brambles. Here is a tramp who stands and graces, and there is a green for stringing and daisies. And 13th line. Here is a cart run away in the road, lumping along with man and load. And here is a mill and there is a river. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜரி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அதற்கு அடுத்து ஈச் எ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர் அப்படின்றது வந்து அலிட்ரேஷனில் வருது. அண்ட் தென் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3rd டேர்ம் போயம்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு போயம் இந்தியன் சீசன்ஸ், நிஷா டைரன் அவங்க எழுதுனது. அதுக்கடுத்து எ ட்ராஜிக் ஸ்டோரி பை வில்லியம் மேக்பிஸ் தாக்கரே, அவரோட 2 போயம். அந்த ஃபஸ்ட்டு போயம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சீசன்ஸ், நிஷா டைரன். அது அந்த போயமோட இமேஜை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த போயமோட ஃபஸ்ட்டு லைனு சம்மர் கம்ஸ் அப்படின்றது பர்சானிஃபிகேஷனில் வருது. அடுத்து இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் அப்படின்றது இமேஜரி. வித் சன்னி ஸ்மைல்ஸ் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன்லேயும் வரும். சூரியன் சிரித்தது இல்லைங்களா, அதனால் அது வந்து பர்சானிஃபிகேஷன். சன்னியில் வரக்கூடிய எஸ், ஸ்மைல்ஸில் வரக்கூடிய எஸ் அலிட்ரேஷன். அண்ட் தென் 4th லைன் அண்ட் டஸ்டி ஃபீட், அது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் அண்ட் இமேஜரி ரெண்டுத்துலேயுமே. அண்ட் தென் சீசன்ஸ் சேஞ்ச் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். டு மட்டி ரோட்ஸ் அப்படின்றது இமேஜரி. மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ் அப்படின்றது அலிட்ரேஷன். அண்ட் தென் லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் ஸ்ப்ரிங் இஸ் பிரிட்டி. 2 லைனுமே பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸ்லையுமே வந்து வரல. அண்ட் தென் இதோட 10th லைன் பார்க்குறோம். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்றது அலிட்ரேஷன். அதுக்கு அடுத்த லைன் வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் அப்படின்றது சென்சரி இமேஜரி. ஸோ நம்ம வந்து அதில் ஒரு 5 டைப் பார்த்தோம் இமேஜரியில். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து டைப் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சென்சரி இமேஜரி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாசனை அறியும் திறன், இந்த ஸ்மெல்லை பற்றி சொல்லக்கூடியது. அதுலேயே வந்துச்சு பாருங்கள், வென் யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து இந்த ஸ்மெல் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய வேர்ட்ஸு சென்சரி இமேஜரியில் வரும். சென்சரி அப்படின்றது வந்து இமேஜரியில் வரக்கூடிய ஒரு டைப். அண்ட் தென் 12th லைன் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட் அப்படின்றதும் இமேஜரி.
ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே வரல. அதற்கு அடுத்த லைன் இன் ரெட் எல்லோ அண்ட் ப்ரௌன் அப்படின்றது விஷுவல் இமேஜரி. ஸோ இமேஜரியோட இன்னொரு டைப். விஷுவல் இமேஜரி அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும் திறன், அதாவது பார்த்து அப்படியே சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் ஒன்றுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரெட்டு எல்லோ அண்ட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த கலரை வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது தான் நம்மளால வந்து டிஃபைன் பண்ண முடியும் விஷுவல் இமேஜரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் 15th லைன் பார்க்குறோம். ஆட்டம் இஸ் இந்தியன் அப்படின்றது வந்து மெட்டஃபர், கம்பேர் பண்ணுறது. அதுக்கு அடுத்த லைன் வென்எவர் லீவ்ஸ் ஃபால் டவுன் அப்படின்றது வந்து எந்த ஒரு டிவைஸ்லேயும் வரல. அதுக்கு அடுத்த போயம் பார்க்குறோம், எ ட்ராஜிக் ஸ்டோரி, வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அவரோட போயம் பார்க்குறோம். அதோட ஃபர்ஸ்ட் லைன் there lived a sage in days of yore அப்படின்றது வந்து ஆர்ச்சிசம் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடியது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு நியூ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லைங்களா. இது வந்து ஒரு யூஸ் ஆஃப் வெரி ஓல்டு வேர்டு, அவுடேட்டட் வேர்டை வந்து இப்போ எவ்ரிடே ஸ்பீச்சில் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஆர்ச்சிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தோ, THOU அப்படி இல்லைன்னு சொன்னால் THEED, இதெல்லாம் வந்து யூ அப்படின்னு வரக்கூடிய மீனிங்கில் வருது. அதே போல் அப்போல்லாம் வந்து டேம்சல் அப்படின்ற வேர்டை வந்து பயன்படுத்துவாங்க, DAMSEL. அதோட கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா எ யங் அன்மேரிட் விமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து கார்ட்ஸ், வெட்டிங் கார்ட்ஸில், இந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ்லலாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸில் போடுவாங்க கித்தன். இட்ஸ் நத்திங் பட் அன் ஆர்ச்சியாக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா. அதை வந்து இங்கிலீஷில் கித் அண்ட் கின் அப்படின்னு போடும்போது இது வந்து ஆர்ச்சியாக் எக்ஸ்பிரஷனில் வந்துடும். இந்த பர்டிகுலர் லைனில் கூட பார்த்தீங்கன்னா யோர் அப்படின்றது தான் ஓல்டு யூசேஜ் வேர்டு. அதனால் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிசம் அப்படின்ற டிவைஸில் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம். அண்ட் ஹேண்ட்ஸம் பிக்டெயில் ஓர் அப்படின்றது வந்து ஒரு எபித்தட்டு. டெஃபினேஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தேர்டு லைன் பாருங்க, பட் wondered much and sorrowed more அப்படின்றது அலிட்ரேஷன். அடுத்து பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் him அப்படின்றது டிவைஸில் வரல. அதுக்கு அடுத்த லைன் he mused upon his curious case அப்படின்றது அலிட்ரேஷன். அஃப்கோர்ஸ் கியூரியஸ் கேஸ். அண்ட் தென் 6th லைன் அண்ட் swore he had changed the pigtails place அப்படின்றது எந்த டிவைஸ்லேயும் வராது. அடுத்து இருக்கக்கூடிய 2 லைன் பார்க்குறோம். அண்ட் have it hanging at his face not dangling there behind him அப்படின்ற 2 லைனும் எந்த டிவைஸ்லேயும் வரல. அது says he the mysteries I have found அப்படின்றது வந்து இன்வர்ஷனில் வரக்கூடிய ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இன்வர்ஷன் அப்படின்னா ஒரு வேர்ட் ஆர்டரையே வந்து ரிவர்ஸில் வந்து சொல்லக்கூடியது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ தமிழில் வந்து சொல்லும்போது இயல்பு தொடர் சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒரு இயல்பான தொடர் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் புத்தகம் படித்தேன். அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வர்ப் இருக்குது. சப்ஜெக்ட்னா நான், ஆப்ஜெக்ட் புத்தகம் புக்கு, படித்தேன் அப்படின்றது ஒரு செயல், ஒரு வினை நடக்குது. ஸோ வர்ப், நான் புத்தகம் படித்தேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு இயல்பான தொடர். இதையே வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்வோமானா எப்படி சொல்லுவோம், புத்தகம் படித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி எந்த லைன் வருதோ அதுதான் வந்து இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல பாருங்க சேஸ் ஹீ. ஸோ எப்படி வரணும், சப்ஜெக்ட் தானே முன்னாடி வரணும், ஹீ சேஸ் அப்படின்னு தானே வரணும். அப்போ சேஸ் ஹீ அப்படின்னு வர்றதுனால ஆப்வியஸ்லி இந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்வர்ஷனில் வருது. சரிங்களா. அதே போல தான் 10th லைனும் பார்க்குறோம். சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட். 11th லைனும் பாருங்க, ஐ வில் டேர்ன் மீ ரவுண்ட் ஹீ டேர்ன் ஹிம் ரவுண்ட் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரெப்படேஷன்லேயுமே உங்களுக்கு வந்துடும். அதனால் இன்வர்ஷனும் ரெப்படேஷனும் அடுத்தடுத்த லைனில் வரதை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அண்ட் தென் 12th லைன் பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம் அப்படின்றது வந்து ஒரு ஐரணி, ஒரு முரணான ஒரு வரி. அடுத்து 13th லைன் தென் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் அப்படின்றது ஒரு ரெப்படேஷன், அடுத்தடுத்து வரக்கூடியது அந்த சவுண்டு. அண்ட் தென் 14th லைன் பார்க்குறோம். ஆல் டே த பசில் டு சேஜ் டிட் ஸ்பின் அப்படின்றது வந்து ஹைப்பர்போல்.
ஹைப்பர்போலுமே வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது வீடியோ இன்னுமுமே நமக்கு லாங்காக போகும். அதனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த டெஃபினிஷன்ட்டு புதுசாக வரக்கூடிய டெஃபினிஷன்ஸை பார்க்குறோம். அடுத்த லைனு இன் வெயின் இட் மேட்டர்டு நாட் எ பின் அப்படின்றது எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே வராது. அண்ட் தென் 16th லைன் த பிக் டெயில் ஹங் பிஹைண்ட் எம் அப்படின்றது ஐரணி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட்ன்றது ரெப்படிஷனில் உங்களுக்கு வரும். அண்ட் தென் 19th லைன் பார்க்குறோம் ஹி டர்ன்ட் பட் ஸ்டில் த பிக் டெயில் ஸ்டவுட் அப்படின்றது ஒரு முரண்தொடர், ஒரு முரண்பாடாக சொல்லக்கூடியது. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஐரனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்குது. சுச்சுவேஷனல் ஐரணி, வர்பல் ஐரணி, ட்ராமாட்டிக் ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் எம் அப்படின்றது எந்த டிவைஸ்லேயும் வரல. அதுக்கு அடுத்து அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அப்படின்றது ஹைப்பர்போல். அடுத்த லைனு அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேக் அப்படின்றது அலிட்ரேஷன். 23rd லைனு அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு இஸ் பேக் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். த பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் எம் அப்படின்றது ஐரணி. அந்த போயம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஐரனியில். த பிக் டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் எம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லிட்டே வருவாங்க. அண்ட் தென் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபுல் போயம், அந்த போயம் வரிகளுக்கு ஏற்ற பொயட்டிக் டிவைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா போயமே பார்க்குறோம். 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா ஒரு அனானிமஸான ஒரு போயம். அண்ட் தென் செகண்ட் போயம் த லிசனர்ஸ் வால்டர் டீலா மேரோடது. அண்ட் தென் தேர்ட் போயம் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்பேஸ் பை டேவிட் பேட்ஸ் அவங்களோடது. இந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு போயம் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா, அதோட இமேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த போயமில் இருக்கக்கூடிய லைன் அண்ட் அந்த லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லைன் த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு லைனே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். பர்சானிஃபிகேஷன் அண்ட் ஹைப்பர்போல் ரெண்டுத்துலேயுமே வரும். செகண்ட் லைன் எஸ் ஹானஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ, அதுலேயே எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் பாருங்கள் ஷீ ப்ரெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் என்டர் அண்ட் டிஸப்பியர்டு ஃப்ரம் வியூ. இது 2 லைனுக்குமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இல்லை. அண்ட் தென் 5th லைன் பார்க்குறோம் இட் டிவோர்ட் ஹர் கம்ப்ளீட்லி அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் தென் ஹைப்பர்போலில் வரும். அண்ட் தென் 6th லைன் த தாட் ஜஸ்ட் மேக்ஸ் மீ ஸ்குரம் அப்படின்றது எந்த டிவைஸ்லேயுமே இல்லை. அண்ட் தென் 7th ஒன் ஷி மஸ்ட் ஹாவ் காட் எ வைரஸ். ஸோ பன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்கல இல்லைங்களா, இது வந்து ஒரு ஃபன்னி வேர்ட் பிளே ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும்போது நம்ம வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இருட்டுற மொழிதல் தான் நம்ம ஸ்லேடைகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனில் ஷி மஸ்ட் ஹாவ் காட் எ வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது வைரஸ் அப்படின்ற சொல்லுக்கு கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்ற பேரும் இருக்குது. ஹியூமன் வைரஸ் அதாவது வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அர்த்தங்களும் இருக்குது. இந்த 2 அர்த்தங்களுமே ஒரே வரிகளில் ஒரு ஸ்லேடையாக வர்றதுனால இது வந்து பன் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸில் வருது. ஆர் பீன் ஈட்டன் பை எ வார்ம், இந்த லைன் பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் அண்ட் பன் ரெண்டுத்துலேயுமே வருது. அதாவது வார்ம் அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வேர்டையுமே குறிக்குது. அதே போல் உண்மையான ஒரு புழு அதுதான் வார்ம்னு சொல்லுவாங்க, அதையுமே வந்து ரிலேட் பண்ணுது. இந்த 2 மீனிங் வர்றதுனால இதுவுமே வந்து பன் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸில் நம்ம பார்க்குறோம். அண்ட் 9th லைன் பாருங்கள் ஐ ஹவ் சர்ச்டு த்ரூ த ரீசைக்கிள் பின் அப்படின்றது எந்த டிவைஸ்லேயும் வரல. 10th லைன் அண்ட் ஃப்ளைஸ் ஆஃப் எவ்ரி கைண்ட் ஐ ஹவ் ஈவன் யூஸ்டு த இன்டர்நெட் அப்படின்ற இந்த 2 லைனுமே ஹைப்பர்போல்ன்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அதாவது போயட் அதாவது ஸ்பீக்கர் வந்து எல்லா வகையான இந்த ஃபைல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபோஸையும் மிகைப்படுத்தியே வந்து சொல்கிறாரு. அதனால் ஹைப்பர்போலாக நம்ம பார்க்குறோம். 12th லைன் பட் நத்திங் டிட் ஐ ஃபைண்ட் அப்படின்றது
எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயுமே வந்து வரல. அதாவது அவர் தேடக்கூடிய முடிவு வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதா இருக்குது. ஸோ அதில் எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் வரல. 13th லைன் பாருங்க. இன் டெஸ்பரேஷன் ஐ ஆஸ்ட் ஜீவ்ஸ் அப்படின்றது அல்யூஷனில் வருது. ஸோ ஆல்ரெடி நம்ம அல்யூஷனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பிப்ளிக்கல் அல்யூஷனை டைரக்டாக வந்து மென்ஷன் பண்ணுது. இன் டெஸ்பிரேஷன் ஐ ஆஸ்ட் ஜீவ்ஸ் அப்படின்றது வந்து ஐ வந்து போயட்டையும், ஜீவ்ஸ் அப்படின்றது கிரைஸ்டையும் வந்து மறைமுகமாக வந்து குறிப்பிடுது. அதனால் இது வந்து நம்ம அல்யூஷன் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்குறோம். 14th லைன் மை சர்ச்சஸ் டு ரிஃபைன் அப்படின்ற லைனும் 15th த ரிப்ளை ஃப்ரம் ஹிம் வாஸ் நெகட்டிவ் அப்படின்றதுலையும் எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லையும் இல்லை. அண்ட் தென் 16th லைன் பாருங்க. நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன் அப்படின்றது வந்து ஹைப்பர்போலில் வருது. இதுவுமே வந்து மிகைப்படுத்தி சொல்றது போல தான் இருக்குது. அதனால ஹைப்பர்போல். அதாவது இன்னைக்கு ஆன்லைனில் வந்து தேடி கிடைக்காத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நாட் எ திங் வாஸ் ஃபவுண்ட் ஆன்லைன், எதுவுமே நான் இணையத்தில் தேடி எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது போல் இருக்கிறதுனால இது ஹைப்பர்போலில் வருது. 17th லைன் பார்க்குறோம். ஸோ இஃப் இன்சைட் யுவர் இன்பாக்ஸ் வந்து அப்பாஸ்ட்ரஃபி. அதாவது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு வந்து ரீடர்ஸ் கிட்ட வந்து பேசுகிறாரு. அதனால் இது வந்து அப்பாஸ்ட்ரஃபி. நெக்ஸ்ட் 18th லைன் பார்க்குறோம். மை கிராண்ட்மா யூ ஷுட் சி அப்படின்றது எந்த டிவைஸ்லேயும் வரல. 19th லைன் ப்ளீஸ் காப்பி ஸ்கேன் அண்ட் பேஸ்ட் ஹியர். இதுவுமே வந்து ஒரு ஹியூமர் ஹைப்பர்போலில் சொல்லப்படுது. லாஸ்ட் லைன் இன் அன் இமெயில் பேக் டு மீ அப்படின்றது எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் த லிசனர்ஸ் அப்படின்ற போயமை பார்க்குறோம். அதோட இமேஜ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வால்டர் டீலாமேரோட லிசனர்ஸ் அப்படின்ற போயம். இதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குறோம். இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர். இது வந்து ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. ரெட்டாரிக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகத்தோட பதில் தெரிந்த ஒரு கேள்வியாக கேட்கப்படுறதா சொல்லலாம். அதுதான் வந்து ரெட்டாரிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ரீடர்ஸை பார்த்து இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர் அப்படின்ற மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர் அப்படின்றது இமேஜரி அண்ட் தென் எபித்தட். ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் வருது. அதாவது இமேஜரி அப்படின்னு சொல்லும்போது மூன்லிட் அப்படின்ற அந்த வேர்டு டிஃபைன் பண்ணுறதுனால தான் வந்து இமேஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எபித்தட் அப்படின்னு சொல்லும்போது அதோட அடைமொழி தான் வந்து ஒரு காரணம். டோர் DOOR அப்படின்ற அந்த டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ், அதாவது இந்த நவுனை வந்து பியூட்டிஃபை பண்ணுது. அதனால அதை வந்து எபித்தட் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. தேர்ட் லைன் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் தி சைலன்ஸ் சாம்ப்ட் த கிராசஸ் அப்படின்றது ஆடிட்டரி இமேஜரி. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த குதிரை அந்த புல்லை வந்து சாப்பிட்றதுனால அந்த ஓசை உணரப்படுறதுனால அதை வந்து ஆடிட்டரி இமேஜரி. ஆல்ரெடி நம்ம இமேஜரியோட கைண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ சாம்ப்டு த கிராசஸ் அப்படின்றதுனால ஆடிட்டரி இமேஜரியில் வருது. ஃபோர்த் லைன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் அப்படின்றது அலிட்ரேஷன். ஃபாரஸ்டில் வர்ற எஃப், ஃபர்னியில் வர எஃப், அண்ட் தென் ஃப்ளோரில் வரக்கூடிய இந்த மெய்யொலி ஓசை. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டர்ரெட். இது வந்து ஒரு இமேஜரி. அதாவது ஒரு பெரிய கோபுரத்துல இருந்து ஒரு பறவை வந்து பறந்து போகுது அப்படின்னு அந்த வரிகளை சொல்லும் போதே நம்ம வந்து அதை காட்சிப்படுத்துகிறோம். ஒரு பறவை வந்து ஒரு கோபுரத்துல இருந்து பறந்து போகுது. ஸோ அது வந்து இமேஜரியில் வருது. அடுத்த ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸ்லையுமே இல்லை. அதாவது about the traveler's head and he smoke upon the door again a second time. 8th line பாருங்க. is there anybody there he said. again அது வந்து ஒரு ரெப்படிஷன் அண்ட் ரெட்டாரிக்கல் டிவைஸும் கூட. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. அதே போல தான் இங்கேயுமே வந்து அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறோம். பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர் அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே வரல. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில் லேர்ன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன் டு ஹிஸ் கிரே ஐஸ்
நெக்ஸ்ட் ஒன் வேர் ஹி ஸ்டுட் ப்ரீப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். இந்த 3 லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜரியில் வருது. எல்லாமே வந்து ஒரு காட்சியை வந்து நம்மளோட வந்து தொடர்பு படுத்துது, கிரியேட் பண்ணுது, அதனால இமேஜரியில் வருது. 13th லைன் பட் ஒன்லி a host of phantom listeners அப்படின்றது வந்து மெட்டாஃபர். பேண்டோம் லிசனர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும்போது லைக் ஆஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. அது யூஸ் பண்ணாமையே கம்பேர் பண்ணுறதுனால இதை நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லைன் தட் டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென் அப்படின்றது அகெயின் ஒரு எபித்தட் அப்படின்ற பொய்டிக்கல் டிவைஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் தி மூன்லைட் அப்படின்றது இமேஜரி. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென் அப்படின்றது மெட்டாஃபர். stood thronging the faint moonbeams on the dark stair அப்படின்றது personification and imageryல வருது. அடுத்த லைன் that goes down to the empty hall அப்படின்றதும் imagery. அடுத்த லைன் hearkening in an air stirred and shaken அப்படின்றதும் personificationல வருது. நெக்ஸ்ட் லைன் by the lonely traveler's call அப்படின்றது வந்து எபித்தட்ல பார்க்குறோம். அதாவது அந்த டிராவலரோட லோன்லினஸ், அவரோட தனிமையை வலியுறுத்துற மாதிரியான ஒரு அடைமொழியில வருது. அதனால எபித்தட் அப்படின்ற டிவைஸ் இங்க வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் போயம் யுவர் ஸ்பேஸ், டேவிட் பேட்ஸோட யுவர் ஸ்பேஸ் அப்படின்ற போயம் பார்க்குறோம். அதோட ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பீக் ஜென்ட்லி இட் இஸ் பெட்டர் ஃபார் அப்படின்றது ரெப்படேஷன் அண்டு எக்ஸ்க்ளமேஷனில் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆச்சரியக்குறியை பார்க்கும்போதே நம்மளால் அது வந்து எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து டு ரூல் பை லவ் தேன் ஃபியர் அப்படின்றது ஆன்டிதீசிஸில் வரும். லவ் தேன் ஃபியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறை ஆப்போசிட் ஐடியாஸை வந்து சொல்லக்கூடியது. அதனால் இது வந்து ஆன்டிதீசிஸில் வருது. அண்ட் தென் தேர்ட் லைன் பாருங்கள் ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் அப்படின்றதும் ரெப்படேஷன் அண்டு அலிட்ரேஷனில் வருது. அதாவது ஹெச் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்டில் வர்றதுனால இந்த இடத்துல அலிட்ரேஷனாக பார்க்குறோம். ஃபோர்த் லைன் த குட் வி மைட் டூ ஹியர் அப்படின்றதும் எக்ஸ்க்ளமேஷன். அண்ட் தென் ஸ்பீக் ஜென்ட்லி லவ் டத் வெஸ்பர் நவ் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் தென் அலிட்ரேஷனில் வருது. அகெயின் அலிட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல் சவுண்டு, அதனால அலிட்ரேஷனாகவும் பர்சானிஃபிகேஷனாகவும் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் த வாவ்ஸ் தட் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட் அப்படின்ற அந்த லைனும் அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சன்ஸ் ஃப்ளோ அப்படின்ற லைனும். அடுத்து எய்த் லைன் அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட் அப்படின்ற லைன் எல்லாமே பர்சானிஃபிகேஷனில் வருது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட்டோட சொல்லப்படுது. ஸோ இது வந்து பர்சானிஃபிகேஷனில் வருது. அண்ட் தென் 10th லைன் பார்க்குறோம் ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு இட்ஸ் லவ் பி ஷூர் டு கெயின் அப்படின்றது எந்த பொய்டிக் டிவைஸ்லேயும் வரல. அடுத்த லைன் டீச் இன் இட் ஆக்சன்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்டு அப்படின்றது அலிட்ரேஷனில் வருது. அடுத்து இட் மே நாட் லாங் ரிமைன் அப்படின்றது எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்பிரஷனில் வருது. எஃப்யூமிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது இட் மே நாட் லாங் ரிமைன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, சீக்கிரமாகவே இறந்து போகலாம் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக சொல்கிறதுனால இது வந்து எஃப்யூமிஸ்டிக் எக்ஸ்பிரஷனில் வருது. அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே அப்படின்ற லைனு பர்சானிஃபிகேஷன். வந்து ஹியூமன் குவாலிட்டிஸோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இது வந்து பர்சானிஃபிகேஷனில் வருது. அண்ட் தென் 14th லைன் வில் ஹாவ் எனஃப் டு பேர் அப்படி, அதாவது இந்த யங் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சந்திக்கிறாங்க. அதாவது எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது. ஸோ சின்ன வயசில் பெருசாக எந்த கஷ்டமும் இருக்க போகிறதில்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்களே வந்து லைஃப்பில் ரொம்ப அதிகமான கஷ்டங்களை படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஹைப்பர்போல் அப்படின்ற டிவைஸை பார்க்குறோம். அடுத்த லைன் பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மே அப்படின்றது அலிட்ரேஷன். 16th லைன் பாருங்கள் திஸ் ஃபுல் ஆஃப் ஆன்ஷியஸ் கேர் அப்படின்றது எபித்தட். அண்டு 17th லைன் ஸோ ஆன்ஷியஸ் கேர் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து எபித்தட்.
அதாவது ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய ஒரு லைஃப், அந்த ஃப்ரேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஆன்ஷியஸ் கேர் அப்படின்றது ஒரிஸும் ட்ரபிளும் அதை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த அடைமொழி வருது. அதனால் அது வந்து எபித்தட் அப்படின்ற டிவைஸில் பார்க்குறோம். 17th லைன் ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன் அப்படின்றது எந்த ஒரு டிவைஸ்லேயுமே இல்லை. அண்ட் தென் 18th லைன் கிரீவ் நாட் த கேர்வான் ஹார்ட் அப்படின்றது மெட்டாஃபர். கவலை இல்லாத சோர்ந்த இதயத்தை வந்து சொல்கிறதுனால மெட்டாஃபரில் வருது. அண்டு த சன்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் அப்படின்றது ஒரு கடிகாரத்தோட அதோட வந்து ஒப்பிடுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. டைரெக்டாக வந்து அது வந்து ஒரு கம்பேரிசனாக இல்லை, மறைமுகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மெட்டஃபர்ன்னு பார்க்குறோம். அடுத்த லைன் லெட் சச் இன் பீஸ் டிபார்ட் அப்படின்றது அகெயின் அது வந்து ஒரு எஃப்யூமிசம். டிபார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிபார்ட் அண்ட் அரைவல் தெரியும் இல்லைங்களா, ஆப்போசிட் வேர்ட்ஸு. இந்த இடத்துல டிபார்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்டில் வேர்டு யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டை, அதாவது இறப்பை வந்து ரொம்ப மென்மையாக சொல்கிறதுனால இது வந்து எஃப்யூமிசம். அகெயின் நெக்ஸ்ட் லைன் ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த போர், அது வந்து ஒரு ரெப்படேஷன். அடுத்த வரி லெட் நோ ஹார்ஷ் டவுன் பி ஹியர்ட், அது வந்து ஒரு அலிட்ரேஷன். அடுத்த லைன் தே ஹவ் எனஃப் தே மஸ்ட் என்டியூர் அப்படின்றது ஒரு ஹைப்பர்போல். அதாவது ஹார்ட்ஷிப் ஆஃப் த பூர் அப்படின்னு சொல்லும்போது இந்த புவர் பீப்புள் ஏழைகளோட அந்த கஷ்டங்களை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால ஹைப்பர்போலில் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் லைன் வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்ட் அப்படின்றது எந்த டிவைஸ்லேயும் வரல. ஸ்பீக் ஜென்ட்லி டு த இயரிங் நோ அப்படின்றது அப்பாஸ்ட்ரஃபியில் வருது. அதாவது அகெயின் போயட் வந்து ரீடர்ஸ் கிட்ட டைரெக்டாக பேசுறதுனால அது வந்து அப்பாஸ்ட்ரஃபியில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் லைன் தே மே ஹாவ் டாய்ல்ட் இன் வெயின் அப்படின்றது எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் இல்லை. அதற்கு அடுத்த லைனு பர்சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தெம் சோ அப்படின்றது பர்சானிஃபிகேஷனில் வருது. அண்டு நெக்ஸ்ட் லைன் ஹோ வின் தெம் பேக் அகெயின் அப்படின்றது எக்ஸ்க்ளமேஷன். அடுத்த லைன் பாருங்க ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ ஹூ கேவ் இஸ் லைஃப் அல்யூஷன். இந்த இடத்துல ஹீ ஹூ கேவ் இஸ் லைஃப் அப்படின்றது கிரைஸ்டை வந்து மீன் பண்ணுது. அதாவது மனிதர்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கிரைஸ்ட் வந்து தன்னோட லைஃபே வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுதான் அந்த பிப்ளிக்கல் அல்யூஷன் சொல்லக்கூடிய லைனு. நெக்ஸ்ட் லைன் டு பென் மேன்ஸ் ஸ்டபர்ன் வில் அப்படின்ற லைனும் வென் எலமெண்ட்ஸ் வேர் இன் ஃபியர்ஸ் ஸ்ட்ரைஃப் அப்படின்றதும் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் லைன் செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில் அப்படின்றதும் அல்யூஷன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிப்ளிக்கல் இன்சிடெண்ட்டை வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. கிரைஸ்ட் ரிலேட்டடான ஒரு பிப்ளிக்கல் அல்யூஷனை சொல்கிறதுனால இது அல்யூஷனில் வருது. நெக்ஸ்ட் லைன் ஸ்பீக் ஜென்ட்லி திஸ் எ லிட்டில் திங், அகெயின் அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்படேஷன். நெக்ஸ்ட் லைன் ட்ராப்ட் இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல் அப்படின்ற லைன் வந்து மெட்டஃபரில் வருது. அடுத்த லைன் த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங் அப்படின்ற லைன் எந்த டிவைஸ்லேயுமே வரல. லாஸ்ட் லைன் இட்டர்னிட்டி ஷெல் டெல் அப்படின்றது பர்சானிஃபிகேஷனில் வருது. அண்ட் தென் இப்போ 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய போயம் பார்த்தீங்கன்னா த ஏஜ் ஆஃப் சிவல்ரி, ஜார்ஜ் குரோக்கோஸ் அவங்களோட போயம். அதுக்கு அடுத்தது வேண்டரிங் சிங்கர்ஸ் பை சரோஜினி நாயுடு. ஃபஸ்ட்டு போயம் பார்க்குறோம் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. அதோட ஃபஸ்ட்டு லைன் பார்க்குறீங்க பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் அப்படின்றது ஆர்ச்சைசம் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அதாவது டேஸ் ஆஃப் ஓல்டு இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது இல்லைங்களா, டேஸ் ஆஃப் ஓல்டு அப்படின்றது ஒரு பாஸ்ட் பழமையான ஒரு காலத்தை வந்து சொல்லுது. அதனால் இந்த பழமையான மொழி நடையை வந்து நம்ம ஆர்ச்சைசம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம ஃபஸ்ட்டு 7thலேயே வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் லைன் வென் நைட்ஸ் வேர் போல்ட் அப்படின்றது ஒரு எபித்தட். போல்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ஸோட குவாலிட்டியை வந்து ஹைலைட் பண்ணுது. நைட்ஸ் அப்படின்னு சொன்னால் வீரர்கள், அதனால் இது வந்து ஒரு எபித்தட். தேர்ட் லைன் ஹூ வித் எ ஸ்வார்ட் ஆர் லேண்ட்ஸ் அப்படின்றது வந்து அலிட்ரேஷன். அடுத்த லைன் இன் ஆர்மோர் சாஃப்ட் ரொமான்ஸ் அப்படின்றது எந்த டிவைஸ்லேயுமே இல்லை. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள் இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படின்றது வந்து மெட்டஃபர். அதாவது டைரெக்டாக வந்து சொல்கிறது, எம்ஃபசைஸ் பண்ணி ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அதை சொல்கிறதுனால
அது வந்து ஒரு மெட்டஃபராக பார்க்குறோம். அடுத்த லைன்ஸ் பாருங்கள். லாங் ago in man's history went to fight for a righteous cause one did gain considerable applause. அதுக்கு அடுத்த லைன் இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி. இது எதுவுமே வந்து பொயட்டிக் டிவைஸில் வரல. அடுத்த லைன் பார்க்குறோம். தே டீம்ட் தெம்செல்ஸ் பீயிங் வர்த்தியும் எந்த டிவைஸ்லையுமே வரல. அண்ட் தென் 11th லைன் டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன் அப்படின்றது மெட்டாஃபரில் வருது. அதுக்கு அடுத்த லைனும் விச் வாஸ் த மோஸ்ட் டிசைர்டு ப்ரைஸ் லேடன் அப்படின்றதும் மெட்டாஃபரில் வருது. அதற்கு அடுத்த லைன் பாருங்கள். ஹோ தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளோஸ் அப்படின்றதும் மெட்டாஃபர் அண்ட் இமேஜரி ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் பார்க்குறோம். அதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாக்குதல், பவர்ஃபுல் அட்டாக்ஸ். அதுதான் வந்து அதாவது உருவகமாக மெட்டாஃபராகவும் பார்க்க முடியும், ஒரு காட்சியுமே வந்து கிரியேட் பண்ணுது, ஒரு விவிட் பிக்சரையுமே வந்து கிரியேட் பண்ணுது. அதனால மெட்டாஃபர் அண்ட் இமேஜரி இந்த ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே வந்து இந்த லைனுக்கு வந்து சொல்லப்படுது. இந்த ரெண்டு ஆன்சரில் ரெண்டுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன் ஆன் ஆல் ஆஃப் தர் ஆப்பனன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது அலிட்ரேஷன், அஃப்கோர்ஸ் அந்த கான்சனன்ட் சவுண்டு. இன் எ 1-to-1 காம்பேட் டிஃபையிங் டெத் அப்படின்றது வந்து ஹைப்பர்போல். அதாவது இறந்து போகிறது, அந்த டெத் இருக்கு இல்லைங்களா, அதையே வந்து சவால் விட்டு சொல்கிற மாதிரி எக்ஸாகரேஷனில் வந்து சொல்கிறது, ஒரு பிரேவரி சேலஞ்சாக வந்து சொல்கிறது. அதனால் ஹைப்பர்போலில் பார்க்குறோம். அண்ட் தென் 16th லைன் ஆஸ் க்ரௌட்ஸ் வாட்ச்ட் வித் அபேட்டட் பிரெத் அது வந்து ஹைப்பர்போல் அண்டு இமேஜரி ரெண்டுமே இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. 17th லைன் எஸ் இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் யோர் அப்படின்றது ஆர்ச்சைசம். டேஸ் ஆஃப் யோர் அப்படின்னா ஒரு பழைய காலத்தை வந்து சொல்லக்கூடியது, பாஸ்ட், ரொம்ப பண்டைய காலம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால ஆர்ச்சைசம் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு த ஃபோர் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அண்ட் 19th லைன் வேர் தேர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஹைப்பர்போல். அகெயின் ஹைப்பர்போல்னு சொல்லும்போது எக்ஸாகரேஷன். 20th லைன் பாருங்கள். such issues at hand the knights would juggle அப்படின்றது மெட்டாஃபர். நெக்ஸ்ட் லைன் noble impressions on people's minds would bring அப்படின்றது மெட்டாஃபர். and then 23rd line that even through the ages are held in high esteem அப்படின்றது ஹைப்பர்போல். 24th line those knights in shining armor do now all seem அப்படின்றதும் மெட்டாஃபர். 25th line there are many legends based on their heroic exploits அப்படின்றது எபித்தட். ஹெராயிக் அப்படின்றது வந்து ஒரு அடைமொழி, அதனால இது எபித்தட்டில் வருது. 26th line a legacy of tales which have been told with much adroit அப்படின்றது வந்து மெட்டாஃபர். அதாவது இந்த வழி வழியாக சொல்லிட்டு வரக்கூடிய கதைகள், பாரம்பரியமாக வந்து கதைகளை சொல்கிறத வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறத வந்து இந்த இடத்துல ஒரு உருவகமாக பார்க்குறோம். அடுத்து 27th லைன் ஹைலைட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு வர்ச்சு அண்ட் வைஸ் அப்படின்றது ஆன்டிதீசஸ். அப்கோர்ஸ் வர்ச்சு அண்ட் வைஸ் அப்படின்றது வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடியது, ஆப்போசிட் ஐடியாஸை சொல்கிறது, அதனால் அது வந்து ஆன்டிதீசிஸில் வரும். And then 28th line and the lessons to be learned are those of goodness and sacrifice. And then 29th line history usually repeats itself time and again அப்படின்றது வந்து ஒரு personification. அடுத்து as it often happens a situation comes when அப்படின்றதும் personification. next line we are asked to do something for a just cause அப்படின்றது epithet, ஜஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்ததுனால. அண்ட் தென் லாஸ்ட் லைன் அண்ட் ஆக்டிங் வித் சிவல்ரி வி ஷுடன்ட் பாஸ் அப்படின்றது எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் வரல. நெக்ஸ்ட் போயம் பார்க்குறோம். வேண்டரிங் சிங்கர்ஸ் பை சரோஜினி நாயுடு. ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குறோம். வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வேண்டரிங் ஃபீட் அப்படின்றது, அதாவது காற்றுக்கு வந்து ஒரு குரல் இருக்கிறதா சொல்லி அதை வந்து கூப்பிடுறதா நம்பப்படுது, அதனால் அது வந்து பர்சானிஃபிகேஷன். அதே போல் கான்சனன்ட் சவுண்ட் இருக்கிறதுனால அலிட்ரேஷன்லேயும் இந்த லைன் வரும். நெக்ஸ்ட் லைன் த்ரூ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட் அப்படின்றது இமேஜரி, அதே போல் ரெப்படிஷன்லேயுமே வந்து வருது.
மறுபடியும் மறுபடியும் அந்த வரி வர்றதுனால ரெப்படிஷன்லேயுமே வரும். எக்கோயிங் அப்படின்ற அந்த வேர்டு வர்றதுனால ரெப்படிஷனில் வருது. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. வித் லியூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரோம் அப்படின்றது இமேஜரி. இந்த சவுண்டு ரிலேட்டடான பிக்சரை வந்து மனதளவில் அந்த சீனை வந்து கிரியேட் பண்ணுறது, அதனால அது வந்து இமேஜரியில் வருது. ஃபோர்த் லைன் பாருங்க. ஆல் மென் ஆர் அவர் ஹண்ட்ரட் த வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம் அப்படின்றது மெட்டஃபர். அடுத்த லைன் பாருங்க. அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூஸ் இஸ் ஷெட் அப்படின்றது 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. மெட்டாஃபர்லேயும் வருது, இமேஜரியிலையும் இந்த லைன் வருது. அடுத்த லைன். த லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் விமன் லாங் டெட் அப்படின்றது இமேஜரி. அகெயின் அது வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறதுனால இந்த லைன் வந்து இமேஜரியில் வருது. அந்த பியூட்டிஃபுல் விமன் அவங்களோட சிரிப்பும் அந்த அழகும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரியை சொல்லும்போது அப்படியே நம்மளோட மனக்கண்களில் அப்படியே நம்மளோட நினைவில் வந்துட்டு போகிறதுனால அது வந்து ஒரு இமேஜரியாக பார்க்கப்படுது. அடுத்த லைன். த ஸ்வாட் ஆஃப் ஓல்டு பேட்டில்ஸ் த க்ரௌன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ் அப்படின்றதும் இமேஜரி தான். அடுத்த லைன். அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ் அப்படின்றது எஸ் கான்சனன்ட் சவுண்ட் வர்றதுனால அல்லிட்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் லைன். வாட் ஹோப் ஷெல் வி கேதர் வாட் ட்ரீம்ஸ் ஷெல் வி சோ அப்படின்றது ரெட்டாரிக்கல் கொஸ்டின். அதாவது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சும் அந்த கேள்வியை வந்து கேட்கப்படுறது, அந்த கேள்வியை வந்து கேட்கறது ஒரு ஹோப்புக்காக பதில் தெரிந்து கேள்வியை கேட்கறது தான் வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம வந்து என்ன வந்து நம்ம வந்து விதைக்க போகிறோம், ஷெல் வி சோ அப்படின்னு வருது பாருங்க. இது உருவகமும் கூட, அதனால தான் மெட்டாஃபர்லேயும் வரும். நெக்ஸ்ட் லைன். வேர் த வின் கால்ஸ் அவர் வேண்டரிங் ஃபுட் ஸ்டெப்ஸ் வி கோ அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் அல்லிட்ரேஷன் ரெண்டுத்துலேயுமே வருது. அடுத்த லைன். நோ லவ் பேர்ட்ஸ் அஸ் ஸ்டாரி நோ ஜாய் பேர்ட்ஸ் அஸ் வெயிட் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் ரெப்படிஷன்லேயும் வருது. 12th லைன். த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்டு மெட்டஃபர் 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லையுமே வருது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றை பற்றி தான் சொல்லிட்டு வராங்க போயிட்டு, அது வந்து டைரக்டாக ஃபேட்டோட கம்பேர் பண்ணப்படுது, விதியோட குரலாக வந்து ஒப்பிடப்படுறதுனால இந்த இடத்துல மெட்டாஃபராகவும் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் போயம் பார்க்குறோம். 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய போயம்ஸு சீ ஃபீவர் பை ஜான் மேசிஃபீல்டோடது, கரேஜ் அப்படின்ற போயம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோடது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் போயம் சீ ஃபீவர். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் தென் இமேஜரி. செகண்ட் லைன். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இன் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டீர் ஹர் பை அப்படின்றது இமேஜரி. அண்ட் தென் தேர்ட் லைன். அண்ட் த வீல்ஸ் கிக் அண்ட் தி விண்ட்ஸ் சாங் அண்ட் தி ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் அல்லிட்ரேஷன். And then fourth line. And a grey mist on the sea's face and a grey dawn breaking அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் இமேஜரியில் வரும். அடுத்து 5th லைன் பார்த்தீங்கன்னா ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அண்ட் தென் 6th லைன். இஸ் எ விண்ட் கால் அண்ட் எ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட் அப்படின்றது ரெப்படிஷன் அண்டு பர்சானிஃபிகேஷன். அடுத்து இருக்கக்கூடிய லைன் பார்க்குறோம். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இன் எ விண்டி டே வித் தி ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங் அப்படின்றது இமேஜரி. அடுத்து அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் தி ப்ளவுன் ஸ்பியூம் அண்ட் தி சீகல்ஸ் க்ரையிங் அப்படின்றது இமேஜரி, ஆடிட்டரி இமேஜரியில் வருது. நெக்ஸ்ட் லைன். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் அப்படின்றது மெட்டாஃபர். Next line. To the gull's way and the whale's way where the winds like a whetted knife அப்படின்றது simile and alliteration. ஸோ simile அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் அப்படின்ற வேர்டு இந்த லைனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் simile. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் alliteration அந்த கான்சனன்ட் சவுண்டையும் நம்மளால் பார்க்க முடியுது, W. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா and all I ask is a merry yarn from a laughing fellow rover அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் எபிதெட்.
Next line, and quiet sleep and a sweet dream when the long trick's over அப்படின்றது alliteration and then metaphor ரெண்டுத்துலேயுமே வருது. நெக்ஸ்ட் ஒன், கரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் பார்க்குறோம். அதோட ஃபஸ்ட்டு லைன் பார்க்குறோம். கரேஜ் இஸ் நாட் எ பிரில்லியன்ட் டேஷ். இது வந்து மெட்டஃபரில் வருது. ஸோ பிரில்லியன்ட் டேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வித்தவுட்டு லைக் ஆஸ் இல்லாமல் டைரெக்டாக வந்து கம்பேர் பண்ணுறதுனால மெட்டஃபர் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், எ டேரிங் டீட் இன் எ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ் அப்படின்றதோ மெட்டஃபர் தான். இதுவுமே மெட்டஃபரில் வருது. தேர்ட் லைன், இட் இஸ் நாட் அன் இன்ஸ்டன்டானியஸ் திங் அப்படின்றது எந்த ஒரு டிவைஸ்லையுமே வரல. ஃபோர்த் லைன், born of despair with a sudden spring அப்படின்ற லைனும், இட் இஸ் நாட் எ கிரியேச்சர் ஆஃப் ஃப்ளிக்கர்டு ஹோப் அப்படின்ற லைனும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆர் த ஃபைனல் டக் ஆர் அட் எ ஸ்லிப்பிங் ரோப் அப்படின்ற எல்லா லைனுமே மெட்டஃபரில் வருது. சிக்ஸ்த் லைன் பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் அண்ட் இமேஜரியில் வருது. பட் இட் இஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன் அப்படின்றது மெட்டஃபர்லேயும். அடுத்து இருக்கக்கூடிய எய்த் லைன், தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான் அப்படின்றது பர்சானிஃபிகேஷனில் வருது. நைன்த் லைன், கரேஜ் இஸ் நாட் த லாஸ்ட் ரிசார்ட். கரேஜ்னா தைரியம் இல்லைங்களா, இது வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சானிஃபிகேஷனில் இந்த டிவைஸ் வருது. 10th லைன், இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட் அப்படின்றது வந்து மெட்டஃபர். அண்ட் தென் 11th லைன், இட் இஸ் நாட் எ திங் தட் எ மேன் கேன் கால் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அடுத்த லைன், அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹி ஹாஸ் ஆப்ட் டு ஃபெயில் அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே வரல. 13th லைன், இஃப் ஹி ஹாஸ் நாட் இட் நவ் ஹி வில் ஹாவ் இட் நாட் அப்படின்றது இன்வர்ஷன். ஸோ இன்வர்ஷன் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் இல்லை, ரிவர்ஸில் வர்றதுனால இன்வர்ஷனில் வருது. 14th லைன், வென் த ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட் அண்ட் த பேஸ் இஸ் ஹாட் அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே இல்லை. 15th லைன் பார்க்குறோம், ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் எ டிஸ்டன்ட் கோல். அதுக்கு அடுத்த லைன், மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் கரேஜ் வித்தின் ஹிஸ் சோல். கரேஜ் இஸ் நாட் எ டேஸ்லிங் லைட் தட் ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் சைட். அதுக்கப்புறம் 19th லைன், இட்ஸ் எ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின்டு ட்ரைட். இது எல்லாமே உங்களுக்கு உருவகத்தை வந்து மறைமுகமாக வந்து கம்பேர் பண்ணுது, அதனால் மெட்டஃபரில் வருது. 20th லைன், வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன்லேயும். 21st லைன், இட்ஸ் பார்ட் ஆஃப் எ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ அப்படின்றது மெட்டஃபர்லேயும். 22nd லைன், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹாஸ் ஒர்க் டு டூ அப்படின்றது எந்த டிவைஸ்லேயுமே இல்லை. அதுக்கப்புறம் த பிரேவ் 23rd லைன், த பிரேவ் மேன் நெவர் ஹிஸ் ஃப்ரீட் ஆஃப் இட் அப்படின்றது ஹைப்பர்போலில் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லப்பட்டிருக்குது. 24th லைன், ஹி ஹேஸ் இட் வென் தர் இஸ் இன் நோ நீட் ஆஃப் இட் அப்படின்றது பேரடாக்ஸ். 25th லைன், கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் ஷோ. 26th லைன், இட் இஸ் நாட் எ திங் தட் கேன் கம் அண்ட் கோ அப்படின்ற ரெண்டு லைனுமே பர்சானிஃபிகேஷன்லேயும். 27th லைன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட் அப்படின்றது ஆன்டிதீசிஸ்லேயுமே வருது. விக்ட்ரி அண்ட் டிஃபீட் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய முறை நம்ம ஆன்டிதீசிஸ் வரக்கூடிய லைன்ஸை பார்த்தோம். அண்ட் தென் 28th லைன், அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் hours, his days and his years அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே இல்லை. அண்ட் தென் 30th லைன், பேக் ஆஃப் his smiles and behind his tears, courage is more than a daring deed, it's the breath of life and a strong man's creed அப்படின்ற 3 லைனுமே மெட்டஃபரில் பார்க்குறோம். இது வரைக்கும் 6th and 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3 டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா போயம்ஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா போயமோட டிவைஸையும் பார்க்கலாம். அதே போல் பர்டிகுலர்லி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டீச்சர்ஸு நம்மளோட சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கும்போது உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில். ஓகே, 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போயம் லிஸ்ட்டு பார்க்குறோம். ஸ்பெஷல் ஹீரோ பை கிறிஸ்டினா எம் கர்ஷன். செகண்ட் ஒன், மை ஹாபி ரீடிங் பை அருணாச்சலம் சந்திரசேகரன்.
Third one, Making Life Worthwhile by George Eliot. Fourth one, A Thing of Beauty by John Keats. Fifth one, Firework Night by Enid Blyton. And then sixth poem, Lessons in Life by Bridget Bryant and Daniel Ho. Seventh poem, My Computer Needs a Break, சாந்தினி கோவிந்தன் அவங்களோடது. ஃபஸ்ட்டு போயம் பார்க்குறோம், ஸ்பெஷல் ஹீரோ. அதோட ஃபஸ்ட் லைன் பார்க்குறோம், வென் ஐ வாஸ் ஏ பேபி. ஸோ இதில் எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இல்லை. தர் இஸ் அ நோட் ஹியர். ஆல்ரெடி நம்ம பார்த்த நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரிப்பீட் ஆகிறதுனால தேவையான இடங்களில் மட்டும் நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். செகண்ட் லைன், யூ டு ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ் அப்படின்றது இமேஜரி, அதாவது ஒரு கிளியர் பிக்சரை வந்து கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு அப்பா வந்து தன்னோட குழந்தைய வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன், அதனால இது வந்து இமேஜரி. தேர்ட் லைன், ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ், பர்சானிஃபிகேஷன். அதாவது இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அந்த அன்பு பாசம் இதெல்லாம் வந்து ஒரு உயிருள்ள விஷயமாவே உணரப்படுது, அதனால பர்சானிஃபிகேஷன். ஃபோர்த் லைன், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம் அப்படின்றது அசனன்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து அண்ட் செவன்த்து இல்லாமல் எயித்தில் அசனன்ஸ் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்குறோம். அதாவது மெய்யொலியை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அலிட்ரேஷன். அசனன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரொலியோட சவுண்டு, அதாவது வவ்வுலோட சவுண்டு அடுத்தடுத்து வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம் அப்படின்றது அந்த உயிரொலிகளோட சவுண்டு, அந்த வவுல் சவுண்ட் அடுத்தடுத்து வர்றதுனால அசனன்ஸ் அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வருது. ஃபிஃப்த் லைன் பார்க்குறோம், ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அப்படின்றது இமேஜரி. அந்த குழந்தை வந்து அந்த அப்பாவோட கண்களையே வந்து பார்த்துட்டு இருக்கிறது, அந்த ஒரு காட்சியை கிரியேட் பண்ணுறதுனால இமேஜரி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்குறோம். சிக்ஸ்த் லைன், அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி அப்படின்றது ஹைப்பர்போல், ஒரு எக்ஸாகரேஷன் இந்த இடத்துல. அண்ட் தென் செவன்த் லைன், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி, ரெட்டாரிக்கலில் வருது. அதாவது ஒரு கிராட்டிடியூடு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். அதாவது இந்த பெற்ற கடனை வந்து எந்த குழந்தையாலேயோ எந்த மனிதராலேயோ வந்து ஈடு செய்யவே முடியாது. அந்த நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவே சொல்லப்படுற ஒரு லைன், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி அப்படின்னு சொல்லும்போது, அதனால ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ல வருது. அந்த நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம், யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ அப்படின்றது மெட்டாஃபர் அண்ட் தென் அலிட்ரேஷன்ல வருது. நெக்ஸ்ட் லைன், தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்றது அலிட்ரேஷன். சம்திங்ல வரக்கூடிய எஸ், ஸ்பெஷல்ல வரக்கூடிய எஸ் கான்சனன்ட் சவுண்டு. நெக்ஸ்ட் லைன், அபவுட் யர் ஃபாதர்ஸ் லவ், இதில் எந்த டிவைஸும் இல்லை. அடுத்த லைன் பார்க்குறோம், சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் தென் அலிட்ரேஷன்ல வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன், ஃப்ரம் சம் பிளேஸ் பை அபவ் அப்படின்றது மெட்டானிமி அப்படின்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல வருது. அப் அபவ் அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து மெட்டானமி. அதாவது சம் பிளேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அப் அபவ் அப்படின்றது மெட்டானமியில வரக்கூடிய பொயட்டிக் டிவைஸ். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அப்படின்றது ஹைப்பர்போல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ அப்படின்றது அப்பாஸ்ட்ரஃபி. போயட் வந்து டைரக்டாகவே வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஆஸ் எ ஃபாதரா. அண்ட் தென் 15th லைன், தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்றது மெட்டஃபர். 16th லைன், அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ அப்படின்றதும் அப்பாஸ்ட்ரஃபி. நெக்ஸ்ட் போயம் பார்க்குறோம், மை ஹாபி ரீடிங் அப்படின்ற போயம் பார்க்குறோம். அதோட ஃபர்ஸ்ட் லைன், மை ஹாபி இஸ் ரீடிங் அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே இல்லை. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, ஹிட் ஹெல்ப்ஸ் மீ அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், இன் தாட் ப்ரீடிங் அப்படின்றது மெட்டஃபர். நெக்ஸ்ட் லைன், இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அடுத்த லைன், நியர் அண்ட் ஃபார், இதுவுமே வந்து ஒரு ஆப்போசிட் ஐடியாஸை வந்து பிளேஸ் பண்ணுது. நியர் அண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டிதீசிஸ்ல இந்த லைன் வருது. நெக்ஸ்ட் லைன், இட் கீப்ஸ் மை ரேஷனல், பர்சானிஃபிகேஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பாருங்க,
டோர்ஸ் அஜார் அப்படின்றது இமேஜரி, அதாவது சிம்பிளைஸ் பண்ணது, ஒரு இமேஜ் வந்து கொண்டு வர்றது. ஒரு நாலேஜுக்கான அந்த கதவு திறக்கிறது போல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான அந்த டோரை வந்து திறக்கிறது போல இருக்கிறதுனால அது வந்து ஒரு இமேஜரி. நெக்ஸ்ட் லைன், இட் டீச்சர்ஸ் மீ பர்சானிஃபிகேஷன். 9th லைன், டு கிராக்கிள் அண்ட் க்ரை அப்படின்றதும் வித்தவுட் விங்ஸ் அப்படின்றதும் நம்ம அலிட்ரேஷன்ல பார்க்குறோம். அடுத்த லைன், இட் லெட்ஸ் மீ ஃப்ளை அப்படின்றது மெட்டஃபர். நெக்ஸ்ட் லைன், ஐ விஷ் அப்படின்றது எந்த டிவைஸ்லையும் இல்லை. அதுக்கு அடுத்த லைன், இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் அப்படின்றது அலிட்ரேஷன்லையும். நெக்ஸ்ட் லைன், இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகோரஸ் சொசைட்டி அப்படின்றது மெட்டஃபர்லையும். அண்ட் தென் லாஸ்ட் லைன், தென் வி ஷல் சக்சீட் அப்படின்றது எந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயுமே வரல. நெக்ஸ்ட் போயம் பார்க்குறோம். மேக்கிங் லைஃப் வர்த் வைல் அப்படின்ற போயம் பார்க்குறோம். அதோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ் அப்படின்றது ஒரு உருவகம், அதனால மெட்டஃபர்ல வருது. நெக்ஸ்ட் லைன், பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் அப்படின்றது கான்சனன்ஸ், அதாவது டி அண்டு சி சவுண்டு வர்றதுனால கான்சனன்ஸ் அப்படின்ற டிவைஸ்ல வருது. கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மியூசிக்கல் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும், அதை தான் வந்து இந்த டி அண்டு சி சவுண்ட்ல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், கெட் தேர் ஃப்ரம் சம் குட் அப்படின்றது எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லையும் வரல. அதுக்கு அடுத்த லைன்ஸ் பாருங்க, சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட், ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபில்ட் அப்படின்றது அசனன்ஸ்ல வருது. ஒரே மாதிரியான அந்த வவுல் சவுண்ட்ஸ் வர்றதுனால அசனன்ஸ்ல வரக்கூடிய லைன்ஸை பார்க்குறோம். அடுத்த லைன், ஒன் பிட் ஆஃப் கரேஜ் அப்படின்றது எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லையும் வரல. அதுக்கு அடுத்த லைன், ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை அப்படின்றது அகெயின் இட்ஸ் எ இமேஜரி. அடுத்த லைன், ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றது மெட்டஃபர். அடுத்து, டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். அடுத்த லைன், ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் அப்படின்றது இமேஜரி அண்டு சிம்பாலிசத்தில் வருது. பிரைட்டர் ஸ்கைஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நம்பிக்கைகளையும் அதே போல் பெட்டர் ஃபியூச்சரையுமே வந்து அது சிம்பலைஸ் பண்ணுறதுனால இமேஜரி அண்ட் சிம்பாலிசம் ரெண்டு பொயட்டிக் டிவைஸ்லையும் பார்க்குறோம். அடுத்து, டு மேக் திஸ் லைஃப் வர்த் வைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். அடுத்த லைன், அண்ட் ஹெவன் எ சரர் ஹெரிட்டேஜ் அப்படின்றது. நெக்ஸ்ட் போயம் பார்க்குறோம், எ திங் ஆஃப் பியூட்டி பை ஜான் கீட்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர் அப்படின்றது வந்து ஜான் கீட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த போயட்டோட சேர்த்து இந்த வரிகளை யாராலையும் மறக்க முடியாது, அவ்வளோ ஃபேமஸான ஒரு லைன். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாஃபர், அதாவது டைரக்டாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து எவர்லாஸ்டிங் ஜாய், ஒரு நேரடியான அந்த ஒரு சந்தோஷத்தை குறிப்பிடுறதுனால இது வந்து ஒரு மெட்டாஃபராக பார்க்குறோம். நெக்ஸ்ட் லைன், இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ் இட் வில் நெவர் அப்படின்ற வரியும், பாஸ் இன்டு நத்திங்னஸ் பட் வில் கீப் அப்படின்ற ரெண்டு வரிகளும் பர்சானிஃபிகேஷனில் வருது. அதாவது பியூட்டி அப்படின்ற அந்த அழகு இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து எப்பவுமே நிலைச்சி இருக்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்குது, அதனால தான் வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸ்ல வருது. ஃபோர்த் லைன், எ பவர் குவைட் ஃபார் அஸ் அண்ட் எ ஸ்லீப் அப்படின்றது மெட்டாஃபர். பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எ பீஸ்ஃபுல் ஷெல்டராக வந்து சொல்லப்படுது. அடுத்து, ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீத்திங், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜரி அண்ட் அலிட்ரேஷன் வருது. அதாவது ஒரு சென்சரி இமேஜரியிலையுமே வரும் அந்த கைண்டில் பார்க்கும்போது. அடுத்த லைன், தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஆர் வி பிரத்திங் அப்படின்றது வந்து மெட்டஃபரில் பார்க்கலாம், மெட்டஃபர் அப்படின்ற பொயட்டிக் டிவைஸில் வரும். செவன்த் லைன், எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்டர்ஸ் டு தி எர்த் அப்படின்றது மெட்டஃபர் அண்ட் அகெயின் சிம்பாலிசம். இந்த ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ளவரி பேண்ட் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களையும் இயற்கையான விஷயத்தையும் இணைக்கிற ஒரு பாண்டாகவும் பார்க்கறதுனால மெட்டாஃபர்லையும், அதே போல் இந்த ஹியூமன் அண்ட் நேச்சரையும் சேர்த்து சிம்பலைஸ் பண்ணுறதுனால இது வந்து சிம்பாலிசமாகவும் பார்க்கப்படுது. அடுத்து, சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் மெட்டஃபர்.
ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயுமே வரும். 9th லைன், ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ் சச் த சன் த மூன் அப்படின்றது வந்து மெட்டஃபர்லையும். 10th லைன், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி போன் அப்படின்றது ஆன்டிதீசிஸ் அண்ட் பர்சானிஃபிகேஷன். ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயுமே வரும். யங் அண்ட் ஓல்டு அப்படின்னு வரும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்டிதீசிஸ் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த லைனு, ஃபார் சிம்பிள் ஷீப் அண்ட் சச் ஆர் டேஃபடில்ஸ், இது வந்து ஒரு இமேஜரி. அடுத்து, வாட் த கிளின் வேர்ல்டு தே லிவ் இன் அண்ட் கிளியர் ரில்ஸ் அப்படின்றதும் இமேஜரியில் பார்க்க முடியுது. 13th லைன் வந்து பார்க்குறோம், தட் ஃபார் தெம்செல்வ்ஸ் எ கூலிங் கவர்ட் மேக் அப்படின்ற லைனு பர்சானிஃபிகேஷன்லேயும். கெயின்ஸ்ட் த ஹாட் சீசன் த மிட் ஃபாரஸ்ட் பிரேக் அப்படின்ற லைனும், ரிச் வித் எ ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க் ரோஸ் ப்ளூம்ஸ் அப்படின்ற லைனும் இமேஜரியில் பார்க்கலாம். அடுத்து, அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் அப்படின்ற லைன் மெட்டஃபர்லையும், pouring unto us from the heavens brink அப்படின்றது பர்சானிஃபிகேஷன் அண்ட் மெட்டஃபர்ல பார்க்க முடியும். அடுத்த போயம், ஃபயர் ஒர்க் நைட் அப்படின்ற போயம். இதோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, பேங் வாட்ஸ் தட். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்க்ளமேஷன்லையும், அதுக்கப்புறம் ஒனமட்டோஃபோயாலையும் வரக்கூடிய ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஒனமட்டோஃபோயா அப்படின்னு சொல்லும்போது, அதாவது சத்தம், அந்த சவுண்டு ரிலேட்டடான வார்த்தைகளை சொல்லும்போது அதை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஒனமட்டோஃபோயா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிக்கரு, அந்த வார்த்தையை அப்படியே வந்து நமக்கு அந்த ஒலியை வந்து டைரெக்டாக கொண்டு வரும். இந்த இடத்துல பாருங்கள், பேங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திடீர் பயத்தையும் ஒரு சடன் சர்ப்ரைஸையுமே வந்து அது வந்து சொல்லக்கூடியதான் அந்த வார்த்தை இருக்குது. பேங் பேங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பட்டாசு சவுண்டை வந்து நமக்கு சொல்கிறது போல இருக்குது. அதனால் இது வந்து ஒனமட்டோஃபோயாவில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்து, பேங் பேங் ஹோ ஹார்க், இதுவுமே ரெப்படிஷன் அண்டு ஒனமட்டோஃபோயாவில் வருது. 3rd லைன், த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க் அப்படின்றது இமேஜரியில் வருது. அடுத்த லைனு, லிட்டில் கன்ஸ் அண்ட் பிக் ஒன்ஸ் டூ அப்படின்றது எந்த ஒரு டிவைஸ்லேயும் இல்லை. அடுத்த லைன் பாருங்க, பேங் 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 அப்படின்றது ஒனமட்டோஃபோயாலையும் மறுபடியும் ரெப்படிஷன்லேயும் வரும். அடுத்த லைனு, வாட் ஷெல் ஐ டூ அப்படின்னு ஒரு லைனு. இந்த லைனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்க, ரெட்டாரிக்கல் கொஸ்டினாக இருக்கும். அதாவது அந்த டாக் வந்து கேட்குற மாதிரியும், இதுக்கு மேலே நான் என்ன செய்யட்டும், வாட் ஷெல் ஐ டூ, அந்த பயத்தோட கூடிய அந்த கேள்வியை வந்து கேட்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அடுத்த லைன், மிஸ்ட்ரஸ் மாஸ்டர் ஹியர் மீ ஹெல்ப் அப்படின்றது அப்பாஸ்ட்ரஃபி. டைரக்டாக வந்து அந்த டாக் வந்து அட்ரஸ் பண்ணுறது போல இருக்குது ஓனர்ஸ்க்கு, அதனால அது வந்து அப்பாஸ்ட்ரஃபி. அடுத்த லைன் பாருங்க, ஐ ஆம் அவுட் ஆஃப் டோர்ஸ் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் அப்படின்றது எந்த டிவைஸ்லேயுமே வரல. அதுக்கு அடுத்த லைனு, லெட் மீ இன் ஹோ லெட் மீ இன் அப்படின்றது ரெப்படிஷன். அடுத்த லைன் பார்க்குறோம், பிஃபோர் தோஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிகின் அப்படின்றதும் எந்த ஒரு டிவைஸ்லேயும் இல்லை. அதுக்கு அடுத்த லைனு, டு ஷூட் அகெயின் ஐ கான்ட் பேர் தட் அப்படின்றது ஹைப்பர்போலில் வருது. இந்த பட்டாசு சவுண்டை வந்து என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டாக் வந்து சொல்கிறது போல், எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது போல் இந்த லைன் இருக்குது. அதனால் அது வந்து ஹைப்பர்போலில் வருது. அடுத்த லைன், மை டெய்ல் இஸ் டவுன் மை இயர்ஸ் ஆர் ஃப்ளாட். அந்த அடுத்த லைன் பாருங்க, ஐ எம் ட்ரெம்ப்ளிங் ஹியர் அவுட் சைட் த டோர் அப்படின்றதுமே வந்து இமேஜரியில் இந்த ரெண்டு லைனும் வருது. அதாவது இந்த பயந்து இருக்கக்கூடிய அந்த டாக் ரொம்ப வந்து கிளியராக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு லைனில், அதனால அது வந்து இமேஜரி. அதற்கு அடுத்த லைனு, ஹோ டோன்ட் யூ லவ் மீ எனிமோர் அப்படின்றதும் ரெட்டாரிக்கல் கொஸ்டினில் வருது, கேள்வியை வந்து வெளிப்படுத்துது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து என்ன விரும்ப மாட்டீங்களா, ரெக்வஸ்ட்டும் இருக்குது அந்த கேள்வியில். ஸோ அது வந்து ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டினாக பார்க்கப்படுது. அடுத்த லைன், ஐ திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட் அப்படின்றது ஹைப்பர்போல். இந்த பயத்தினால வந்து நான் இறந்தே போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாகரேட் பண்ணக்கூடிய லைனாக பார்க்குறோம். அடுத்த லைன், அன்லெஸ் யூ லெட் மீ இன் டு நைட் அப்படின்றது டிவைஸில் இல்லை. அடுத்த லைன், ஷெல் வி லெட் இம் இன் சில்ட்ரன் அப்படின்றதும் ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டினில் வருது. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், ஹோ நவ் த டோர் இஸ் ஓப்பன்ட் வைட். அதுக்கு அடுத்த லைன், ஐ எம் ரஷ்ஷிங் த்ரோ ஐ எம் சேஃப் இன்சைட்.
அதற்கடுத்த லைனு த ஃப்ளைட்ஸ் ஆர் ஆன் இட்ஸ் வார்ம் அண்ட் கிராண்ட். இந்த 3 லைனும் பார்த்தீங்கன்னா இமேஜரியில் வருது. அந்த அண்ட் தென் 21st லைன் மிஸ்ட்ரஸ் லெட் மீ லிக் யுவர் ஹேண்ட் அப்படின்றது அப்பாஸ்ட்ரஃபி. அந்த டாகே வந்து டைரெக்டாக போய்ட் மூலியமாக கேட்கறதுனால அது வந்து அப்பாஸ்ட்ரஃபியில் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் பார்க்குறோம். பிஃபோர் ஐ ஸ்லிப் பிஹைண்ட் த கவுச், அதுக்கு அடுத்த லைன் தேர் ஐ வில் ஹைட் மை செல்ஃப் அண்ட் க்ரௌச், ரெண்டுமே இமேஜரிலையும். அதற்கு அடுத்த லைன் பாருங்க, இன் சேஃப்டி டில் த பேங்க்ஸ் ஆர் டன் அப்படின்றது ஒனமட்டோஃபோயால வருது. ஸோ இந்த பேங்க் அப்படின்ற வேர்டு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிக்கர்ஸு, பிட்டர், பேட்டரு அப்படின்னு தொடர்ந்து வரும்போதோ உங்களால் ஈஸியாக வந்து அது ஒனமட்டோஃபோயா அப்படின்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒன்றும் இல்லை, சவுண்டு ரிலேட்டடான வேர்ட்ஸ் அதை பார்க்கும்போதே அதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே இது வந்து ஒனமட்டோஃபோயா தான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் 25th லைன் தென் டு மை கெனல் ஐ வில் ரன் அப்படின்றது இமேஜரி. 26th and 27th லைன் பார்க்குறோம். அண்ட் காட் யூ சேஃப்லி ஆல் த நைட் பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் மை ஃப்ரைட் அப்படின்றது எந்த டிவைஸ்லையுமே வரல. அண்ட் தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போயம் பார்க்குறோம், லெசன்ஸ் இன் லைஃப். அதோட ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குறோம், ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளார். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லைக் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கம்பேர் பண்ணி வருது. ஸோ இது வந்து சிமிலி. அடுத்த லைன் பார்க்குறோம், ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இன் இட் ஒன் டே வித் ப்ளூம் அப்படின்றது மெட்டஃபர். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 லைனுமே வந்து எந்த டிவைஸ்லையுமே வரல. லெட்ஸ் பி அவேர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானட், ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம், லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஆல்வேஸ் ஸோ சிம்பிள், நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. இந்த 4 லைனுமே எந்த டிவைஸ்லையுமே இல்லை. அதற்கு அடுத்த லைன் பார்க்குறோம், ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ அப்படின்றது வந்து ஒரு இடியம். இந்த தேங்க்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இது வந்து ஒரு இடியமாக இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் லைன், ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் மீ அப்படின்றது பேரலலிசம். சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுமே ஒரே மாதிரியான அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து வச்சுட்டு இருக்குது. அதுதான் வந்து பேரலலிசம். ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட் மீ. நான் வந்து உங்களை மதிக்கிறேன், நீங்களும் என்னை வந்து மதிக்கணும். பேரலான ஒரு கிராமட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால அது வந்து பேரலலிசம். அதே போல் செகண்ட் லைன் பாருங்க, 9th ஒன், ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. அதுவுமே பேரலலிசம் அண்ட் ரெப்படேஷனும் கூட. ஸோ இந்த 8th லைனும் 9th லைனும் நம்ம பார்க்கும்போது பேரலலிசம்க்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 10th லைன், ரிமெம்பர் எவ்ரி ஒன் here is important. And then 11th line 12th line எதுவுமே டிவைஸில் இல்லை. when you are forgotten it makes you feel sad அப்படின்ற லைனும் 12th line know that you matter and you make a difference அப்படின்ற லைனுமே வந்து டிவைஸில் வரல. 13th line பார்க்குறோம், let no one shame you or make you feel bad அப்படின்றது வந்து எந்த ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேயும் வரல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 14th 15th and 16th line பார்க்குறோம், lessons in life are not always so simple, nothing you are given will ever come free, even the smallest of gifts deserves thank you அப்படின்றது எல்லாமே ரெப்படிஷன்லேயும். 17th line, I respect you and you respect me, அகெயின் ரிப்பீட் ஆகுது. பேரலலிசமும் அதே சேம் லைனு. 18th லைன் பாருங்க, ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ அப்படின்றது வந்து பேரலலிசம் அண்ட் ரெப்படிஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போயம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சே வந்து தொடர்ந்து வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்குது. அதே போல் அந்த லைன்ஸ் எது கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் லாஸ்ட் போயம் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட், மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். அதோட ஃபஸ்ட்டு லைன் பார்க்குறோம், மை கம்ப்யூட்டர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஸோ பிரெய்னி அண்ட் ஸ்மார்ட் அப்படின்றது பர்சானிஃபிகேஷன். செகண்ட் லைன், இட் சீம்ஸ் டு நோ மவுண்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பை ஹார்ட் அப்படின்றது ஹைப்பர்போல் அண்ட் மெட்டஃபரில் வருது. தேர்ட் லைன், இஃப் ஐ டைப் இன் யூ கொஸ்டின் அண்ட் கிவ் மை மவுஸ் எ கிளிக் அப்படின்றது நோ டிவைஸ். 4th and 5th லைன் பாருங்க, மை கம்ப்யூட்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் மீ த ஆன்சர் ரியலி குவிக். அண்ட் தென் 5th லைன், பட் ஆஃப் லேட் மை கம்ப்யூட்டர் ஹாஸ் பீன் பிஹேவிங் பேட்லி டு. இந்த 2 லைனுமே வந்து பர்சானிஃபிகேஷனில் வருது, ஹியூமன் ஆட்ரிபியூட்டோட கம்பேர் பண்ணுறதுனால. அண்ட் தென் 7th லைன் பார்க்குறோம்,
It forgets to save my work and store it away அப்படின்றதும் பர்சானிஃபிகேஷன்ல வருது. 8th லைன் பார்த்தீங்கன்னா and instead makes it vanish in the most dreadful way அப்படின்றது hyperbole. Again it's a exaggerated line. 9th line பாருங்க, my computer does not check that my spellings are right. 10th line and hides my files so that they vanish from sight. இது ரெண்டுமே வந்து personification. And then 11th line and one day my naughty computer actually gobbled a worm அப்படின்றது personification and metaphorலையும். 12th line and behaved so erratically that it made me scrum அப்படின்றது personificationல வருது. 13th line then my computer caught a virus and fell very sick. Again personification and metaphor. 14th line பாருங்க, so I had a call in a doctor double quick. personification and hyperbole வருது. அதே போல ஹியூமரஸாக சொல்லக்கூடிய ஒரு லைனும் கூட. அடுத்த லைன் as the doctor examined my computer I just had to say. And then next line doctor do you think my tired computer wants a holiday. இது எல்லாமே வந்து personificationல இந்த ரெண்டு லைனும் வருது. 16th லைன் personification ப்ளஸ் ரெட்டாரிக்கல்லையும் உங்களுக்கு குறிப்பிடப்படும். ஸோ இதோட உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா போயம் அண்ட் தென் டிவைஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 6th to 8th ஸ்டாண்டர்ட்ஸு இருக்கக்கூடிய எல்லா போயம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் பொயட்டிக்கல் டிவைஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். வித் டெஃபனிஷனோட ரிப்பீட் ஆகக்கூடிய பொயட்டிக்கல் டிவைஸுக்கு டெஃபனிஷனோட நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸ் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9894955307க்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பிடிஎஃப் ரிலேட்டடாக சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு 6th to 8th போயம்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃபே போதுமானது. ஏன்னு சொன்னால் நம்ம டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா லைனுக்குமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டு டிவைசஸ் பார்த்துட்டோம். ஸோ இது இல்லாமல் தனியாக நம்ம வந்து புக்கில் பார்க்கணுன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லா லைனுக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.